2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மாத ஆரம்பத்திலேயே சக்ஸஸ்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஜனவரி மாதம் ஒரு தினசாவே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். தாய் என்கின்ற தெய்வம் எப்படி மனசு குளிரமோ அந்த மாதிரியாக அவருடைய மனசு கோணாமல் நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 2026ஆம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு ஆகாவோன்னு இருக்குன்றது தான் உண்மை. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இப்போது நான் சொன்ன பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நல்லாவே இருக்குங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3, 9ஆம் இடங்கள் இப்போது ரொம்ப வலுவாக இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வலுவாக உட்காருவார். ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். உங்களுடைய நிலைமை 1க்கு 2ஆக உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றமோ குடும்ப முன்னேற்றமோ இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். அதற்கு கட்டியம் கூறுவது போல் அச்சாரம் கொடுப்பது போல் இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தம்பி தங்கைகளின் பால் கொண்டிருந்த கோபங்கள் விலகக்கூடிய அமைப்பு, அவங்க பேரில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போது உண்டு. முயற்சிகள் பலிக்கும். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே அதற்கான கைட்னஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலேயே அரசு வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை போட்டித் தேர்வுகளில் இன்டர்வியூகளில் மாத ஆரம்பத்திலேயே சக்ஸஸ்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஜனவரி மாதம் ஒரு தினசாவே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. அதற்கப்புறம் 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்றாரு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். அம்மாவோடு சேர்ந்து இருக்க முடியல, அம்மா வயசாகி போச்சு, சொந்த ஊர்லேயே இருக்கிறாங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, அல்லது அம்மாவுக்கு மனக்கவலை இருக்குது, அண்ணன் இப்படி தம்பி இப்படி நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டிங்கன்னா என் கண்ணு முன்னாடி இப்படி பண்ணுறீங்களடா, நான் போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியாக தான் அம்மா பேச்சுக்கெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் எப்படி மனசு குளிரமோ அந்த மாதிரியாக அவருடைய மனசு கோணாமல் நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைமைகளையும் பெரிய அளவில் உண்டுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 2026ஆம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு ஆகாவோன்னு இருக்குன்றது தான் உண்மை. அது இப்போ இல்லை, வருஷ கடைசியில் தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் சில ஃபவுண்டேஷன்கள் இப்போது கிடைக்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்லவைகள் நடக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு புதிய கிளைகள் ஆரம்பிப்பது, புதிய லெவலில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தொழிலை நம்பி ஒரு கடன் வாங்கி அதை அடைக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லா தொழில் பண்ணுறவங்க, சமுதாயத்தின் எந்த நிலையிலும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல இரட்டிப்பு லாபம், 3 மடங்கு லாபம், 10 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் உண்டு. துளாராசிக்காரர்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி நல்ல விதமாக பலிக்கும். அதிலும் குறிப்பாக இதுவரைக்குமே பங்காளிகளோடு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருந்தவர்கள், அல்லது காதல் தோல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிருந்தவங்க, முதல் கல்யாணம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம், அல்லது கல்யாணமே நடக்கலை வயசு ஏறிக்கிட்டே போகுதுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வயதிற்கேற்றார் போல தீர்வுகள், உங்களுக்கான திருப்தியான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். 15ஆம் தேதி வரைக்குமே அவர் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு அப்பவும் சுபத்துவமாக வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவில் கௌரவம் அந்தஸ்து போன்றவைகளை மீட்டு தரக்கூடிய, திருப்பி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடந்த காலத்தில் இங்கே கெட்ட பேர் ஆயிடுச்சு, அங்கே கெட்ட பேர் ஆயிடுச்சு, அவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டேன், இவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டேன், அது சரியில்லை இது சரியில்லை, என்ன பண்ணேன்னு தெரில, முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஒரு பேச்சு பேசிட்டேன், நல்லா இருந்த மனுஷங்கிட்ட பகைச்சிக்கிட்டேன், இவரை போய் இப்படி ஆக்கிட்டேன், அவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டேன்ற மாதிரி தன்னுடைய முடிவு தன்னுடைய செய்கையின் மூலமாக ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே
நீங்கள் பண்ண தப்புக்கு ஒரு ரெக்கவர் பண்ணுற விதமாக அதை அப்படியே மேலெடுத்து வருகின்ற விதமாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இப்போது நான் சொன்ன பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ராசிநாதன் முழுக்க முழுக்க சுபத்துவமாக இருக்கிறார். முதல்ல 2ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை, அப்புறம் 3ஆம் இடத்துல உச்சனாகி சுக்கரனோடு சேர்க்க பிருகுமங்கல யோகம் குருமங்கல யோகம் ரெண்டும் அபாரமாக செயல்படும். மஞ்சள் நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், டாக்டராக இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப் நடத்தக்கூடியவங்க, எல்லா லெவல்லையும் ஒரு சிகப்பு நிறம் சார்ந்த விஷயங்கள், செங்கல் சூளை வச்சுருக்கிறவங்க, கட்டிடம் கட்டக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நல்லாவே இருக்குங்க. உண்மையிலே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ மாதத்தின் முதல் அமைப்பு என்ன இருக்கும்? அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. அம்மா அப்பா மேலே இது வரைக்குமே கொஞ்சம் கோபமாக இருந்தவங்க, ஒரு காதல் விஷயம், ஒரு தொழில் வைக்கிற விஷயம், நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ஒத்துக்கிட்டா தான், அல்லது அவங்க பணம் கொடுத்தா தான், அல்லது இந்த இடத்த வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா, அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா, இதை வச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் நினச்சா அம்மாவும் அப்பாவும் என்னை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்கன்ற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தாய் தந்தையருடைய மனமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. இன்னும் 3 மாதத்திற்கு பிறகு நீங்கள் நல்லா ஆகியே ஆகணும். அதற்கான ஃபவுண்டேஷன்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள் அப்படியே முடிவுக்கு வரும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான தீர்வுகள், சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய தன்மையும் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் காரணமாக பெண் குழந்தைகளின் மீது கொஞ்சம் ஒரு மாதிரியான இதாக இருப்பீங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுது, ஏதாவது காதலில் விழுந்துருதா, அல்லது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு தான் போகிறாங்களான்ற மாதிரியாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு வருத்தங்கள் இருந்தாலும் கூட அதையும் 15ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி அடையக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.